வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு பட்டுன்னு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. இது வந்து மெயினாக 2 இன்க்ரீடியன்ஸில் தான் வச்சு செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கட்லெட் செய்கிறதுக்கு 100 கிராம் அளவு உடைச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 உருளைக்கிழங்கு நல்லா மையாக வேக வச்சுருக்கேன். நல்லா குழைவாக வேக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மசிக்கிறதுக்கு நல்லா வரும். இது வந்து நீங்கள் கைகளாலோ இல்லை கரண்டியாலோ வச்சு கூட மசிக்கலாம். இல்லை இந்த மாதிரி மேஷர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கோங்க. ஆனால் அந்த உருளைக்கிழங்கு வந்து எந்த கட்டியும் இல்லாதபடி நல்லா நைஸாக மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால தான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வைக்கணும்னு சொன்னேன் நான். பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மசிச்சிடுங்க. இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா உடைச்சக்கடலை. இந்த உடைச்சக்கடலை மாவில் இருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு இப்போ போட்டுக்கலாம். இந்த உடைச்சக்கடலை மாவுக்கு வந்து இவ்வளோ தான் அளவு அப்படின்லாம் கிடையாது. சில உருளைக்கிழங்குலாம் ரொம்ப தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் கூட நிறைய போட வேண்டாம். ஒரு பாதி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து இந்த சில்லி பவுடர் வந்து மிளகாய்த்தூள் பவுடர் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது பியூர்லி ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆகிற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வர அளவுக்கு நீங்கள் வந்து உடைச்சக்கடலை மாவை எக்ஸ்ட்ராவாக போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் இதில் தண்ணி விடுற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உடைச்சக்கடலை மாவு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு, கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ, ஸ்கொயரோ இல்லைனா ரவுண்ட் ஷேப்போ, உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிட்டேன். பாருங்கள், ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் தட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவும் நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெயை பேனில் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க கட்லெட்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் வந்து உள்ளேயும் வெந்து வெளியவும் வெந்து நல்லா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வெளியே கரிஞ்சிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். என்னதான் இருந்தாலும் உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் இது ரொம்ப நேரம் எடுக்காது வேகிறதுக்கு. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. 2 பக்கமும் நான் பெரட்டி போட்டுட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான உடைச்சக்கடலை உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். until then bye.